இப்ப பார்த்தனா solenoid தாண்டி போன ஒரு விஷயம் என்னது? லைஃப் சேவிங் போட், லைஃப் ஜாக்கெட். இப்போ ஒண்ணுமே கிடையாது. solenoidல நல்லா பாரு. இந்த solenoidோட லெந்த் வந்து கூடிக்கிட்டே போகுதா? அப்ப அகைன் பார் லெந்த் ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு சொன்னா கூட தூரத்துல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்மியா தானே கான்ஸ்டிடியூட் பண்ணும். அதனால நான் என்ன பண்ண போறேன்? இதோட ரெண்டுத்தையும் வந்து இவ்வளவுதான். இது டோராய்டு. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்டர் அதிகமாயிருமா? எல்லாம் பக்கத்துல வந்துரும். ஞாபகம் இருக்கா? அதனால தான் நம்ம ஒரு லெந்த் என்ன பண்ணோம்? டேய் போதும். ஒரு லெந்த் நம்ம என்ன பண்ணோம் ஞாபகம் இருக்கா? ஒரு ஸ்ட்ரெயிட் வயர் வந்து சர்க்குலர் காயில மாத்திரம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ். ஸ்ட்ரெயிட் வயரா இருக்கப்ப B is equal to mu naught n. சரி n ஸ்ட்ரெயிட் வயர்ல எப்படி n வந்து mu naught I by 2 இதே வந்து இந்த வயர்ல சர்க்குலர்ல சுத்துறப்ப அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆச்சா? அதே மாதிரி நான் இங்க என்ன பண்ணிட்டேன்? அதனால இத வந்து சர்க்குலர் என்ன பண்ணிட்டேன்? சாரி ஒரு solenoid இப்படி ரெண்டு எண்ட சேர்த்தனால டோராய்டு மாதிரி ஆயிடுச்சு. பார்க்கிறதுக்கு அழகா தெரியுதா? உங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துச்சா? இல்ல. வாட் கேஸ் எனக்கு தெரியும். நீ 1 year anniversary கொண்டாடினப்ப எனக்கு தெரியும். இப்போ நல்லா பாரு. அகைன் இத சால்வ் பண்றப்ப நான் 3 பகுதி எடுத்துக்க போறேன். எத்தனை பகுதி எடுக்க போறேன்? 3 பாயிண்ட்ஸ் எடுத்து நான் சால்வ் பண்ண போறேன். எங்கன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேக்குறாங்க. மேபி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்கே கிடைக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இங்கே கிடைக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இவ்வளவுதானே. கரெக்டா இல்லையா? இப்போ வேணும்னா என்ன பண்ணணும்? எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கண்டுபிடிக்க போறேன். ஃபார் அ பாயிண்ட் இன் தி ஓபன் ஸ்பேஸ் இன்டீரியர். அப்படினா எங்க? இன்டீரியர் உள்ளுக்குள்ள. கரெக்டா இல்லையா? அப்ப உள்ளுக்குள்ள வேணும்னா என்ன பண்ணுவ? as usual ஒரு ஆம்பியரின் சர்க்கிள். உள்ளுக்குள்ள வேணும்னா ஆம்பியரின். B dot dl is equal to nu naught 0. ஏன் 0? ஏன்னா உள்ளுக்குள்ள கரண்டே இல்ல. ஆமாவா இல்லையா? கரண்ட் nu naught வந்து ஃப்ரீ ஸ்பேஸ்ல தான் எடுக்கும். புரியுதா? ஏன் 0 ஆச்சுன்னு புரியுதா? ஏன்னா கரண்ட் வந்து இங்க வயர் இங்க இருக்கு சார். உள்ளுக்குள்ள யார் சார் வயர்ல கரண்ட் பாஸ் பண்றா? புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் பாரு. For a point in the open space exterior to the toroid. அப்ப பாயிண்ட் எங்க இருக்கு? கரண்ட் போல ஒரு காஷியன் சர்ஃபேஸ். சாரி ஒரு ஆம்பியரின் சர்ஃபேஸ். சப்பு நடிவே. ஆன்சர் என்ன? 0. ஏன் 0? அப்ப கரண்ட் எங்க தான் சார் போகுது? சர்ஃபேஸ்க்குள்ள தான் கரண்ட் போக போகுது. அப்ப இங்கே கேக்குறாங்க. கரெக்ட்டா? லெட் மீ சே இது எவ்வளவு தூரத்துல இருக்கு? சம் டிஸ்டன்ஸ் r வச்சுக்கலாமா? r. அப்ப இந்த இடத்துல என்ன வரைஞ்சுக்க? அப்ப b dot dl is equal to some n times. கரெக்ட்டா? n times nu naught I. இப்போ இதோட லெந்த் எவ்வளோ? 2 pi r. அப்ப b என்ன ஆயிரும்? கரெக்ட்டா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? சோ கேபிட்டல் ஆர் போட்டுக்கலாம். நோ ப்ராப்ளம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஓகேவா? எடுத்தா அவ்வளவுதான். சரி அந்த இடத்துல n by l இருக்கும்போது இந்த இடத்துல l என்ன ஆயிடுச்சு? 2 pi r க்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. அவ்வளவுதானே. solenoidல n by l ன்னு இருந்துச்சு. ஏன்னா லெந்த் வந்து இவ்ளோ இது லெந்த். இப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த லெந்த் சுத்தின 2 pi r மாத்தி அப்ப 2 என்ன டிஃபிகல்ட்டி? solenoid நல்லா இல்ல. சரி நல்லா இல்ல. நல்லா இருக்கு. இப்போ நல்லா பாரு. இதுல எந்த ரேடியஸர் எடுக்கணும்? ஏன்னா நல்லா பாரு. இதுக்கு இன்டீரியர் ரேடியஸ் இருக்குது. எந்த ரேடியஸ் எடுக்கிறது? இன்டீரியர் ரேடியஸ் எடுக்கிறதா இல்ல எக்ஸ்டீரியர் ரேடியஸ்? ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ் பெரியப்பா ரேடியஸ். ரெண்டுத்தோட மீன் எடுடா. மீன் ஆவரேஜ் r1 + r2 bro கோவேரியன்ஸ் I thought difference கோவேரியன்ஸ் ஸ்டூடண்ட். புரியுதா? புரியுதா? புரியுது. ப்ரோ 12th ல கோவேரியன்ஸ் வரும்ல. சரி வரட்டும். வரும் + 6 இருக்கா ப்ரோ வரும். A toroid has a core of inner radius. R1 வேல்யூ என்ன?
20 சென்டிமீட்டர். அவுட்டர் ரேடியஸ் என்ன? அப்ப என்னோட ரேடியஸ் என்னவாயிரும்? 4200 சென்டிமீட்டர் இருக்குடா. அது டர்ன்ஸா? Is Hari 44. கரெக்டா? புரியுதா? அப்ப என்னோட r கிடைச்சிருக்கு. Yeah, 44 no. Anna. நான் எங்க 44 நான் 22. இப்ப நல்லா பாரு பாப்பா, இந்த இடத்துல காஷியன் சர்ஃபேஸ் எடுத்து கண்டுபிடிச்சேன். பட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தனா இங்கல இருந்து இங்க வரைக்கும் எல்லா இடத்துல தான கரண்ட் இருக்கு. அப்ப எல்லா இடத்துல தான கிடைக்கும். அப்ப நான் எந்த ரேடியஸ் எடுத்துக்கிறது? நான் இந்த ரேடியஸ் எடுக்கிறதா இல்ல இந்த ரேடியஸ் எடுக்கிறதா? அதனால என்ன பண்ணிட்டேன், ஆவரேஜ் ஒரு ரேடியஸ் எடுத்துக்கோ. புரியுதா? நான் அதெல்லாம் பண்ண வேண்டாம். கிளாஸ்க்கு வந்து போதும். உங்க பின்னாடி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்ட்ட சொல்லு, நான் 20 இருக்கு 22 இருக்கு. அப்ப என்ன பண்றது? நம்ம மீன் கண்டுபிடிச்சா மீட்டருக்கு வந்துரும். எப்படி மீட்டருக்கு வந்துரும்? யார்னா? மீட்டருக்கு வந்துரும். புரியுதா? சோ இந்த மீட்டர் பிடிச்சா ஆவரேஜ் வரும். வெரி குட் தம்பி. Any difficulty? காதுகள் பிளைண்ட் ஆயிட்டு. ஐயோ கர்த்தரே, காதுகள் பிளைண்ட். ப்ரோ ஆமா ப்ரோ, அந்த கமெண்ட்லயே வந்து கருத்தரே எவ்வளவு நேரம் பண்ணிருந்தாங்க ப்ரோ. ஓகே இங்க பாரு, 200 டர்ன்ஸ். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எவ்வளோ? 4.2k. சரி 4200. நல்ல 4.2k. இல்லடா 4.2k ன்னு சொன்னா அது சிரிச்சிட்டு இருந்தேன். நல்ல ஐடியா, 4.2k ன்னு சொல்லலாம். இது எவ்வளோ? 10 ஆம்பியர். இப்போ நல்லா பாரு என்ன சொல்றாங்க. வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் த கோர் ஆஃப் த டோராய்ட், அவுட்சைட் த டோராய்ட் அண்ட் in the empty space surrounded the toroid. Toroid சரியா? புரியுதா? இத நல்லா பாரு. இது அந்த டோராய்டுன்னு வெச்சுக்கோ. இந்த டோராய்டுக்குள்ள இறங்கி சரி, டோராய்டுக்கு வெளியே சரி எவ்வளோ? நடுவுல மட்டும் அந்த ஏரியா இருக்கிற இடத்துல எவ்வளவு வரும்? சம்பத்து வெட்டிய வாய் ரிஃபாத், நியூ நாட் வேல்யூ என்ன? 4/10⁻⁷. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 4002. கரண்ட் அண்ணா இது நீங்க தேர்ட் இது ரேடியஸ் 21 10 power minus 2 நல்லா பாரு. 1 டைம் கரெக்ட்டா? 200 times கரெக்ட்டா இல்லையா? no இந்த 10 பவர் -2 மேல வந்துச்சுனா +2 ஆயிருமா? +2 bro. இப்போ எவ்வளவு இருக்கு பாரு, 2 0 4 5 5 0 போயிருமா? அப்ப 2 2s are 4 யூனிட் என்ன? Tesla. என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரெக்ட்டா? right Kilo.